ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அலைசி போக்கிற தர்பார் தான் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நான் இருண்ணா உங்கள் பேர், எந்த ஊர், அது நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கண்ணா. என் பேர் அஜித்ன்ட்டு. நாங்கள் அலேசிபத்துலேருந்து இது பண்ணுறோம். அலேசிபம் போக்கிரி தர்பார்ன்ட்டு அத்துக்கட்டிலலாம் விட்டுன்னு இருக்குது மாடு. நீங்கள் எவ்வளோ வருஷமான மாடை வளர்க்குறீங்க? நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு மாடு வச்சுருந்தேன். டோட்டலாக 7 இயர்ஸ்லேருந்து வச்சுருக்கேன் மாடு. இந்த மாடு நீங்கள் எப்போ வாங்கினீங்க? இந்த மாடு வாங்கி 4 வருஷம் ஆகுது. அப்படியாண்ணா? இது இப்போ 4 வருஷத்தில் எங்கெங்கெல்லாம் பண்டிகை கூட்டிருக்கீங்கண்ணா? 4 வருஷத்தில் துர்கம், தாசனபுரம், ஜெகனிக்கோட்டை, ஒசல்லி, மெயின் பண்டிகை எல்லா பண்டிகைக்கு போகும். இந்த வாட்டி சாணமாவு, தேன்கனிக்கோட்டை, இப்போது அந்த மாதிரி எல்லா பண்டிகைக்கும் போகும். இந்த வருஷம் எங்கெங்கெல்லாம் ஓட்டிங்க? இந்த வருஷம் வந்துட்டு கோபசந்திரம், சாணமாவு, ஜெகனிக்கோட்டை, ராமந்தொட்டி, இப்போ லாஸ்ட்டாக அந்த கிளமங்கலம் கிட்ட ஒரு பண்டிகை. ஒரு பண்டிகைக்கும் நீங்கள் எத்தனை ரவுண்ட் ஓடுவீங்க? ஒரு பண்டிகைக்கு 3 ரவுண்டு, மினிமம் 3 ரவுண்டு. ஆளுங்க இருந்தாங்கன்னா நிறைய மாடு போட்டுறாங்க ஊரில், நம்ம ஊர்லேயே. அது விட முடியாது. ஆளுங்க இருந்தாங்கன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணி 3 ரவுண்டோ 4 ரவுண்டோ மாற்றி போட்டுப்போம், அவ்வளோதான். ஓகேண்ணா. மாடுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்கண்ணா? நம்ம பண்டிகை போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக ஸ்விம்மிங்கு, வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வருவோம், அவ்வளோ. ஒரு நாள் டெய்லி பண்ணுவீங்களா இல்லை எப்படின்னா? உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள். இது சாப்பாடுலாம் எப்படின்னா? இது பண்டிகை போகிறதுக்கு முன்னாடியும் அப்புறமும் ஒரே மாதிரி தான் போடுவீங்களா இல்லைனா? இல்லை, எப்போவுமே ஒரே மாதிரி தான். என்னென்ன போடுவீங்க? சேம் தட்டு, காஞ்ச பில்லு, இது ஆரிய பில்லு, இது பூசா, அதெல்லாம் பூசா வைப்போம். எவ்வளோ வைப்பீங்கண்ணா அதெல்லாம்? ஒரு மாதத்துக்கு அது 3 மூட்டை ஆகுது. அப்படியாண்ணா? இது மாடு எப்படின்னா என்ன ஸ்பெஷல் மாடுக்கு? இது ஸ்பீடா, ஆக்ஷனா? மாடு வந்து ஸ்பீடு அதிகம். இது நல்லா பண்டிகையில் விடும்போது நல்லா ஜம்ப் அடிச்சுட்டு போகுமா இல்லை எப்படின்னா? ஜம்ப் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஜம்ப் அடிக்கும், ஜம்ப் அடிச்சுட்டு ஃபுல் ரன்னிங். இது வரையும் பண்டிகையில் எங்கேயாச்சும் மாட்டியிருக்கானா? இது வரைக்கும் எங்கேயும் கிடையாது. எல்லா வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னே ஒரு மாடு பிபி மாடு துர்கத்துல டாப் பண்ணி பண்ணிச்சு. அது ஒரு இடத்துக்கு கொடுத்தா நல்லா பண்ணி அவங்க நல்லா பேர் எடுத்தாங்க. இப்போ இதுவும் பண்ணிட்டு இருக்குது. அதை விட நல்லாவே பேர் எடுத்துட்டு இருக்குது. இது வரைக்கும் அங்கே இல்லை, நல்லா பண்ணிட்டு இருக்கு மாடு. இது உங்க பிராண்ட் வந்து போக்கிரி தர்பார் இல்லையா? உங்களுக்கு முன்னாடி பேர் வாங்கி கொடுத்த மாடு இதுதானா இல்ல முன்னாடி வச்சிருந்த மாடு? இல்ல, இதுக்கு முன்னாடி இன்னொரு மாடு இருந்துச்சுங்க, பெரிய மாடு. அதான் பிபி மாடு சொன்னேன். அதுதான் அது பேர் டாப் ரன்னிங். அதுதான் மெயின் போக்கிரி தர்பார் நம்ம வச்சது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மாடு. நல்ல பேர். அதுல நம்மளுக்கு எங்க போனாலும் போக்கிரி தர்பார்னா நம்ம ஏரியாவில் ஒரு இது. ஓகேண்ணா. அது இப்போ எங்கண்ணா இருக்கு? அது ஆவேரி கொடுத்து அது ஆவேரி. அப்படியா? அது ஆவேரி கொடுத்து பசாப்பூரில் விட்டோம். நம்ம அங்கேயே 2 ரவுண்டோ 3 ரவுண்டோ போட்டோம். நாங்கள் போல, அவர் ஓனர் அவர் போயிருந்தாரு. நம்ம ஊரில் இவர் லாயர் ஒரு மாடு இருக்குது, அவர் 2 பேரும் நம்ம போட்டுருந்தாரு. அங்கே ரெண்டுமே நல்லா டாப் மாடுங்க. நம்ம ஊரில் நல்லா பண்ணிச்சாங்க. இது டெக்கரேஷன் பண்ணும் போதெல்லாம் பேசாம இருக்குமா இல்லை எப்படின்னா? இல்லை, அப்பெல்லாம் சைலண்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. இது பண்டிகையில் விடும்போதெல்லாம் ஒரு எத்தனை பேர்னா வரும்? ஒரு 5 பேர் இல்லை 6 பேர் போதுமாண்ணா? நீட்டாக போயிட்டு அதே அங்கே பிடிக்கும் போது எல்லாம் கம்முன்னு இருக்குமா? வெளியே வந்துடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான், திரும்பியும் சைலண்டாக. இது இப்போ ஒரு பண்டிகைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? டெம்பிள் எல்லாமே சேர்த்துனா ஒரு 10,000 ரூபாய் கிட்ட ஆகும். ஒரு பண்டிகைக்கு 10,000 ரூபாய். இது நமக்கு எந்த ப்ராஃபிட் இல்லைனா இப்போ வந்து நீங்கள் எதனால மாடு வளர்த்து நீங்கள் விடணும்னு ஆசைப்படுறீங்க? எதுக்காகனா, இப்போ இவ்வளோ நாள் வந்து ஜல்லிக்கட்டு இல்லாமல் இருந்தோம் ரொம்ப நாளாக. இப்போ தான் வந்துட்டு திரும்ப பசங்க யூத் ஆகில் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அப்போலேருந்து ஒரு கிரேஸ் அது மேலே, அதனால அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கோம். பரம்பரையாக முன்னே தாத்தா அவங்க வச்சுருந்தாங்க. அந்த காலத்துலேருந்து வச்சுக்கிறாங்க மாடுங்க. நம்மளுக்கு அதுதான் மெயின். அது காசு பண்ண முக்கியம் இல்லை. நாட்டு மாடு நம்ம சேவ் பண்ணோம், அதுதான் நமக்கு மெயின். சரி, இப்போ நம்ம தாத்தா நம்ம அப்பா அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க, நாமளும் அதை அப்படியே கண்டினியூ போகணுன்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த நாட்டு மாடு, இந்த அது பண்டிகை அதெல்லாம் வளர்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா வளர்க்கணும். எல்லாரும் ஒரே இப்போல்லாம் படிங்க, எல்லாம் பண்ணுங்க, நல்லா தான் பண்ணுங்க. என்னென்னா எல்லாரும் மாடு வளர்க்கணும் ஒரு ஆசை வரணும். இல்லை நம்ம ஏதோ போகிறோம் பண்ணுறோன்னு இருக்கக்கூடாது. சரி, ஏதோ ஒருத்தர் பண்ணுறாங்க நாம் அப்படியே சும்மா இருந்துடணும், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்து அவங்கவுங்க பண்ணால் நம்ம நாட்டு மாடுங்க நல்லா இதாகும். நான் எல்லாருக்கும் ஒரு அப்படியே ஜல்லிக்கட்டு கண்டினியூ ஆகும். இல்லைன்னா இவங்க வந்து சும்மா கொலாப்ஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். இப்போது உங்களை மாதிரி இப்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ் எல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாடு வாங்கலாம், அது அவங்களுடைய இதுதான், விருப்பம்தான். இல்லை, அவங்களுக்கு ஒரு
வளர்க்குறது ஈஸி அந்த மாதிரி ஏதாச்சும் வளர்க்குறது நார்மல் தான். ஏன்னா வீட்டில் ஒரு நம்ம ஏதாச்சும் ஒரு பெட் அனிமல் வளர்க்குறோம். பேருக்கு என்ன பயம்னா மாடு வளர்த்தா முட்டிடும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வீட்டில் நாய் கூட தான் வச்சுருக்கோம். நாய் என்ன கடிக்க தான் செய்யும். அதை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ வந்து மாடு வளர்க்குறீங்க, ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது உங்களுக்கு? ஒரு மாதத்துக்கு கம்மினா கூட ஒரு 7000 10,000 ரூபாய்க்குள்ளார ஒரு மாடு. 10,000 ரூபாய்க்குள்ள இருக்குண்ணா. சரிண்ணா, இப்போது இந்த மாடு இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்களே வளர்க்க போகிறீங்களா? இது வரைக்கும் ஐடியா இல்லை. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம். அப்படியாண்ணா? இது எந்த ஊரில் நான் வாங்கினது இந்த மாடு? இது வாங்கினது இங்கே மேடாட்டி கிட்ட, அப்படியா? சூளகிரி நம்ம. அப்போ உங்களுக்கு எவ்வளோண்ணா ஆச்சு ரேட்டு? அப்போ நான் வாங்கினது 160 ஆச்சு. அப்படியாண்ணா? இப்போ நீங்கள் யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா எவ்வளோண்ணா கொடுக்குற ஐடியாண்ணா? இப்போதைக்கு இல்லை, இருந்துச்சுன்னா வேணா கமெண்ட். சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து உங்கள் பிராண்டு போக்கிரி தர்பார் இது எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கண்ணா? என்ன ஐடியா? அடுத்து ஏதாச்சும் மாடு வாங்குவீங்களா இல்லை எந்த மாதிரி பிளான் இருக்கு உங்க பிராண்ட் டெவலப் பண்றதுக்கு? இப்போதைக்கு எதுவும் இல்லை. நல்ல பேர் பண்ணிட்டு இருக்கு. இதே அப்படியே ஏதாச்சும் பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து தடுக்க போட்டு ஓடுவீங்களா இல்லைன்னா வந்து பிபி வரையானா? இல்லை, தடுக்க குச்சி தாங்க. இது பிபி போடுறது. இது முன்னாடி இருந்த மாடுக்கு பிபி போட்டோம். இதுக்கு வந்துட்டு குச்சி போட்டு. எத்தனை அடினா அது? குச்சி 3 அடி குச்சி, 4 அடி ஃபிளாக், டோட்டலாக 7 அடி வரும். இது குச்சில ஃபிளாக்ல வந்து என்ன பேர் போட்டு நான் வருவீங்க? போக்கிரி தர்பார். போக்கிரி தர்பார்னு தான் இருக்குமா? என்ன கலர் ஃபிளாக்னா? பேரட் கிரீன் ஒன்று, பிங்க் கலர் சைடு. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இப்போ நம்ம வந்து பண்டிகை வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து நிறைய மாடுங்களை இன்டர்வியூ எடுத்து போடணுன்னா அடுத்து எந்த மாடை நம்ம இன்டர்வியூ எடுத்து போடணும்னா நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.